திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமந்திரம் பாடல் 189. மத்தளி ஒன்றுளே தாளம் இரண்டுள, அத்துள்ளே வாழும் அமைச்சும் அஞ்சுள்ளன, அத்துள்ளே வாழும் அரசனும் அங்குளன், மத்தளி மண்ணாய் மயங்கியவாறே. இந்த மத்தளி அப்படிங்கிறது என்னென்னா நம்ம உடம்பு. அதுக்குள்ளே தாளம் 2 இருக்குது அப்படின்னா நம்ம மூச்சு காத்தையும் சொல்லலாம், இல்லை மேல்தளம் கீழ்த்தளம்னு சொல்லக்கூடியது. இந்த உடம்புக்கு 2 மேல்தளம் கீழ்த்தளம்னு சொல்கிறாங்க. ஒன்று புருவ நடுவும் மூலாதாரம், கீழ்த்தளம்ங்கிறது மூலாதாரமும். அதுக்குள்ளே அமைச்சர் ஐவருங்கிறது இந்த ஐம்பொறிகள். இந்த உயிரானது மூலாதாரத்தில் போய் ஒடுங்கக்கூடிய நிலையில் எல்லா கருவிகளும் செயலற்று போகும். அப்போ அந்த உயிர்ப்புத்தன்மை இல்லாத மாதிரி உடல் மண்மேல் சாய்ந்து கிடக்கும். அப்படிங்கிறது தான் அந்த அரசனும் அங்கே இருக்க அந்த உயிர் உள்ளே இருக்குது. அரசனுக்கும் உயிருக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்க. அப்படி இந்த நிலையில் மூர்ச்சையாகி கிடக்கிற மாதிரி இருக்கும். இது கேவல துரியாதீத நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் அரசனும் உள்ளே இருக்கும்போதே இப்படி சாஞ்சு கிடக்கே அப்படின்னு வியப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நம்ம சித்தியார் பாடலில் சொல்லுவாங்க, சாக்கிர 35 நுதலினீர் கனவு தன்னில் ஆக்கிய 25 களந்தனில் சுழுமுனை 3 நீக்கிய இதயம் தன்னில் துரியத்தில் 2 நாபி நோக்கிய துரியாதீத நுவலின் மூலத்தில் ஒன்றே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் ஆன்மா கருவி கரணங்களோடு செயல்படும் நிலை 5 நிலையை சொல்லுவாங்க. அது விழிப்பு, கனவு, உறக்கம், துரியாதீதம் அப்படிங்கிற நிலை. இந்த விழிப்பு நிலையில் அன்னமய கோஷம், இந்த உடம்பு 5 உடம்புகளால் இருக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த அன்னமய கோஷம் அப்படிங்கிறது 35 தத்துவங்களோட புருவ நத்தியில் அந்த உயிரானது செயல்பாட்டில் இருக்கும். அப்போ நம்மளுக்கு எல்லாமே அந்த விழிப்பு நிலையில் நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கிற முடியக்கூடிய நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கனவு நிலை, அந்த நிலையில் பிராணமய கோஷத்தில் இருந்து 25 தத்துவங்களோட கண்டத்தில் உயிர் இருந்து செயல்படுது அப்படின்னும், உறக்கத்தில் மனோமய கோஷம் அங்கே இருக்கும்பொழுது சித்தம், புருடன், பிராணன் இவங்க 3 தத்துவங்கள் மட்டுமே இருக்குது. அப்போ இதயத்தில் இருந்து செயல்படுது. துரியத்தில் விஞ்ஞானமய கோஷத்தில் இருந்து புருடனும் பிராணனும் மட்டும் இருந்து உந்தி கமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து செயல்படும் அப்படின்னு, துரியாதீத நிலையில் ஆனந்தமய கோஷத்தில் அந்த புருடன் மூலாதாரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதையே சிவஞான போத சூத்திரத்தில் சொல்கிறாருவாங்க, அமைச்சு அரசு ஏற்ப 5 அவத்தைத்தே அப்படின்னு சொல்லி அந்த உயிரானது கீழ் நோக்கி போகக்கூடிய நிலையும் கீழால் அவத்தை என்றும், மேல் நோக்கி போகக்கூடிய நிலையை மேலால் அவத்தை அப்படின்னு சொல்லப்படும். இப்படியெல்லாம் உயிர் அந்த உணர்வு இல்லாமல் கூட இருக்கும். அரசு அந்த உயிர் உடம்போடு இருக்கும் பொழுதே விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த உணர்வு எப்போ வேணாலும் போயிடும் அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டிருக்கு. திருச்சிற்றம்பலம்.